அமெரிக்கால நடந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா, அமைதிக்கான நோபல் பரிசு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கிடைக்கும்னு பார்த்தா பல பேர் நினச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அவங்களே பார்த்தீங்கன்னா இப்படி தான் நினச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, எல்லாம் தலைகீழா நடந்துக்கிட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இந்த அமைதிக்கான நோபல் பரிசு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பரிசை குடுத்துருக்காங்க. ஸோ, இதுக்கு என்ன காரணம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோல சொல்லப் போறேன். ஸோ, ட்ரம்ப் சும்மாவே பார்த்தீங்கன்னா சரியான கோபத்தில இருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரிசு வேற குடுக்கலையா, அவங்களுடைய கோவம் பார்த்தீங்கன்னா உச்ச கட்டத்துக்கு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நோபல் பரிசை முழு சமூகத்தின் ஒரு சாதனைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இந்த அமைதிக்கான நோபல் பரிசு ஸோ ட்ரம்ப் தான் வாங்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா வேறு யாரும் வாங்கியிருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, மரியா கொரினா மச்சாடோ இவங்க பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிலாம் ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னென்னா இந்த போஸ்ட்டை பார்த்த மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இவங்கள கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போஸ்ட்டில் என்ன மாதிரி ஹைப் கொடுத்து எழுதியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஒரு போஸ்ட்டை பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஓ மை காட், என்னிடம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் ஒரு தனிநபர் தான். ஸோ நான் ஒரு சிங்கிள் பர்சன். ஸோ அதனால் என்னென்னா இது ஒரு இயக்கம்னு சொல்லியிருப்பாங்க. இது முழு சமூகத்தின் சாதனைன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. இந்த அமைதிக்கான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு சமூகத்தால் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு அங்கீகாரம்னு சொல்கிறாங்க அவங்க. இவங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு போட பார்த்தீங்கன்னா இதை பார்த்த மக்கள் எல்லாரும் சரி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அமைதிக்கான நோபல் பரிசு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருந்தது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவங்க தான் இந்த ஒரு பரிசை வாங்க போதா பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா மாறி இப்போ தலைகீழாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மரியா இவங்க பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேரில் நீங்கள் ட்ரம்ப் வாங்கியிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பீங்களா, பட்டிருக்க மாட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அமெரிக்காவில் இருக்கிறவங்க தான் செலிப்ரேட் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ வேர்ல்டு முழுக்க இருக்கிற ஸோ இந்த மாதிரி அமைதிக்கான நோபல் பரிசு ஸோ நீங்களும் ஒரு அமைதிக்கான நோபல் பரிசாக இருப்பீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி போஸ்ட்டை போட்டதால் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இவங்க நிறைய வரவேற்பை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு இந்த பரிசு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதாவது என்னென்னா இவங்க பார்த்தீங்கன்னா வெனிசுலா நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் மலர ரொம்பவும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு போராடினவங்க. ஸோ அதனால் என்னென்னா வெனிசுலா நாட்டின் இரும்பு பெண்மணின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள சொல்லுவாங்க. ஸோ மரியா கொரினா மச்சடோ ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 அமைதிக்கான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இவங்க இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினதால பார்த்தீங்கன்னா வெனிசுலா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜனநாயக உரிமையை பார்த்தீங்கன்னா திரும்பி தந்ததை அயராத போராடிய ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரியாதையும் மதிப்புகளும் பார்த்தீங்கன்னா நிறையவே கிடைச்சிக்கிட்டு இருக்குது. என்னதான் நாட்டில் சர்வாதிகாரிகள் இருந்தாலும் ஸோ இந்த ஜனநாயகம் காப்பாற்றணும் அதுக்காக போராடிய இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீடிஷ் அகாடமி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த அமைதிக்கான நோபல் பரிசு 2025 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நார்வே நோபல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இயக்குனராக இருக்கிற கிறிஸ்டியன் பெருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா மரியா ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்பு கொண்டு இதனை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறதா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆனந்தமான இன்பமான பரிசு கொடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அவங்களுடைய கண்ணில் இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் சரமாரியாக தான் வரும். ஸோ அவங்களுக்கும் இதுதான். இவங்க 2 பேருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்கிறதுக்கே வார்த்தைகளே இல்லை, ஹோ மை காட் இந்த மாதிரி வார்த்தைகளாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இது என்னுடைய சாதனை மட்டும் இல்லை, இது முழு சமூகத்தோட சாதனை. ஒரு நபரால் மட்டும் இந்த மாதிரி ஒரு அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கவே முடியாது. நான் ஒரு நபர் மட்டும் இந்த பரிசுக்கு தகுதியானவன் கிடையாது. ஸோ என்னால் மட்டும் நிச்சயமாக இதுக்கு தகுதியானவராக இருக்கவே முடியாது. என்னுடைய மக்களால் மட்டும்தான் ஸோ நான் இப்போ தகுதியாக இருக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. வெனிசுலா மக்களை கௌரவிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இன்னும் பல விஷயங்களை பார்த்தா சொல்லியிருப்பாங்க. நாங்கள் இன்னும் இலக்கை பார்த்தீங்கன்னா அடையலைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக பார்த்தா நாங்கள் அயராமல் உழைப்போம், அதாவது பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைப்போம், கடினமாக உழைத்து கொண்டே இருப்போம், நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்புறேன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருப்பாங்க. யார் இந்த மரியா கொரினா ஸோ இவங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். கிட்டத்தட்ட பார்த்தா இவங்க 14 மாதங்களாக பார்த்தா தலைமறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் கூட பார்த்தா அந்த ஒரு வெனிசுலா நாட்டை விட்டு வெளியேறாமல் ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்காகவே பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்களாம். வெனிசுலாவில் இருக்கிற இராணுவ ஆட்சியை அகற்ற வேண்டும், அதற்காகவே பார்த்தா எதிர்கட்சிகளை பார்த்தீங்கன்னா எதிர்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ ஜனநாயகம் அமைதி வழியில்
பார்த்தீங்கன்னா மலர வேண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கிய பல கருத்துக்களால் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த நாட்டு மக்களுக்காக பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு வராங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.